நீங்களும் ஒரு ஃப்ளிங்ல இருங்கன்னு சொல்றீங்க. எஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், இப்படி இருக்குது, லவ் பண்ணுறேங்கிறாரு, எனக்கு தெரியாது என்னன்னா கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், பிடிச்சா கல்யாணம் பண்ணுங்க, பிடிக்கணும்னா வெளில வந்துடுங்க. என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. ஸோ 4 செவத்துக்குள்ள நடந்தது வந்து உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு விஷயம், அதை வெளில வந்து உடச்சிட்டீங்க. அவர் பேர் ரிப்பேர் ஆகி போச்சு, எனக்கு பாதிப்பு வந்துருச்சுட்டாரு. படங்கள் இனி வந்து 2 பேரும் கடந்து போகணும். அவர் 3 படம் தான் பண்ணியிருக்காரு, 3மே ஃப்ளாப் படம். பைசன் மட்டும் ஹிட்டாக கொடுத்தாரு. ஸோ நீங்கள் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா வரைக்கும் போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது. ஸோ ஏஜ் டிஃப்ரெண்ட் வேறு இருக்குது, அதுவே மிஸ்டேக் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஓகேங்கிற மாதிரி போய் மாட்டிக்கிட்டு வெளில வந்துட்டீங்களா, இல்லை எப்படி லாக் ஆனீங்க? ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது அவர் பேரை சொன்னீங்கன்னா அவர் வாய் திறந்துடுறார், போட்டு உடைப்பார். அவருக்கும் பேச தெரியுங்களா? எல்லார் பக்கமும் நியாயம் இருக்குல்லண்ணா. அது ஒரு பக்கம் பார்க்க முடியாது, இன்னொரு பக்கத்தையும் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் ஒருத்தருடைய கேரக்டர் இப்போ ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பட் அது நீங்கள் போன லைஃப் சரியில்லை, வெளில வந்துட்டீங்க. அப்படியே நீங்கள் முடிச்சுட்டு அப்படியே கடந்து போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ உலகத்துக்கே தெரிய விட்டீங்க. ஸோ அவர் 2 பேரும் இது ஒரு லெசனாக எடுத்துக்கிறாங்க. அது இதையும் சரி, விஜயமும் சரி, நான் அந்த மாதிரி தான் வெளில வந்துட்டேன்றாங்க. இது மாதிரி நிறைய பெண்கள் போய் லாக் ஆன விஷயம் இருக்குது, இப்போவும் இருக்குது. பட் அதுதான் நீங்கள் யாருக்கு தெரியாமல் போய் லாக் ஆகும்போது அந்த ரிலீஸ் ஆகி நீங்கள் வரணுங்கும் போது கஷ்டமாக இருக்கும். பண்ணாதீங்க. ஓவராலாக பார்க்கும்போதுனா ஆண்கள் மட்டும்தான் கெட்டவங்கன்ற மாதிரி ஆயிடுதோன்ற ஒரு கேள்வி வருது. அது அப்படிதான் இருக்குங்களா? அப்படி எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும்? நீங்கள் அதை 2 பக்கம் நீங்கள் பேசுனாதான் தெரியும். இப்போ நீங்கள் டிவோர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னாலே கோர்ட் உடனே நீங்கள் ஒரு தரப்பு சொன்னோடனே டிவோர்ஸ் கொடுத்துறாது. 2 தரப்பும் 2 தரப்பையும் பேசுவாங்க, 1 இயர் டைம் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு மீறி இல்லை 2 பேரும் ஓகே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்துருவாங்க. உடனடியாக இப்போ நீங்கள் கேட்டவுடனே அப்பா இவர் கேட்டாருப்பா உடனே கொடுத்துருப்பா அப்பெல்லாம் தர மாட்டாங்க. பொருள் அது மளிகை கடையில் வாங்கிட்டு வரதா கிடையாது, வாழ்க்கை. ஸோ அதனால் வந்து ஆண்கள் பக்கமும் கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி கிரியேட் பண்ணிடுறாங்க இவங்க. பட் பெண்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது, டக்குன்னு வந்து கொடியை பிடிச்சி வந்து நின்றுவாங்க. ஆண்களுக்கு எங்கே போய் நிற்க முடியும்? நமக்கு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பித்து அந்த சங்கத்தை ஆரம்பிச்சதே நடிகர் பிரசாந்த் அவர்கள் தான். அவர் தான் இனாகரேட் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் சங்கம் இப்போ என்ன நிலை இருக்குன்னே தெரியல, அவருக்கும் தெரியல. அதனால் ஆண்கள்னாலே அது பெரிய அளவில் போய் ரீச் ஆகாது. கண்டிப்பாக பெண்கள் டக்குன்னு ஒரு அளவு தான் போய் ரீச் ஆயிரும். பட் அது நியாயமான முறையில் உண்மையிலேயே தவறு ஆண் பக்கம் இருந்தால் கண்டிப்பாக கண்டிக்கப்படணும். ஸோ தண்டிக்கப்படணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு விஷயம் நீங்கள் ஒரு வித்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 10 தடவை யோசிங்க. முக்கியமானவர்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணுங்க. உங்கள் லைஃப் ஒரு தடவை ஸ்பைலானா திரும்பி அது ஃபுல்லாகவே ஸ்பைல் ஆகும். இப்போ அனுபவம் ஒரு மேரேஜ் பண்ண அவன் வரவே என்ன கேள்வி கேட்பான்? துருவமிக்கர் கூட இருந்தால் நீ தான் நம்ம சொன்ன, எப்படிம்மா எப்படிம்மா அப்படிமா அப்படி இப்படின்னா உங்கள் லைஃபே போயிடும்.